அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவகுமார். மரச்செக்கெண்ணெய் மற்றும் இடிச்ச மசாலா. எங்கள் தென்னந்தோப்பில் இருக்கிற தேங்காய் மரங்கள் இதெல்லாம் நாங்கள் எப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தென்னை மரம் சுற்றி இருக்கிற களைச்செடிகள். எல்லா களைச்செடிகளுமே ரொம்ப பயனுள்ளது தான். இது பார்த்திங்கன்னா குப்பைமேனி, குப்பைக்கீரை, களைகள் சுற்றியுமே களைகளாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் இதை முடிஞ்ச அளவுக்கு பிடுங்குவோம், இல்லாட்டி அப்படியே விட்டுருவோம். மாடு இருக்குது, அது மேய்ஞ்சிடும். எங்கள் தோப்பில் நாங்கள் களைக்கொல்லி இது வரைக்கும் நாங்கள் அடித்ததே இல்லை. களைக்கொல்லி அடித்தோம்னா மண்ணில் இருக்கிற எல்லா சத்துக்களும் உயிர்களும் செத்துடும். அதனால் உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாமே நல்ல நல்ல செடிகளோட விதைகள் எல்லாமே அழிஞ்சிடும். அது ரொம்ப கேடானது. எல்லோரும் அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லது மண்ணுக்கு. பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் ஓட்டுனா இந்த குப்பைமேனி, குப்பைக்கீரையெல்லாம் முளைச்சிருக்குது. ஆனால் இதுக்கு முந்தின வருஷம் நாங்கள் ஓட்டும்போது இந்த களைகள் இருக்காது, வேறு களைகள் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சுக்கிட்டி கீரைம்பாங்க, அது ரொம்ப நிறைய இருந்துச்சு. வருஷம் நம்ம உழவு ஓட்டும்போது ஒவ்வொரு களையும் புதுசாக முளைக்குது. எப்படின்னு கேட்டால் மண்ணுக்குள்ளே இருக்கிற விதைகள் 200 வருஷம் இருக்குமாம்மா. நம்ம உரமோ எதுவுமே போடலை அப்படின்னா அந்த விதைகள் எப்போவுமே சாகாது. அது வருஷம் மாற்றி முளைக்கு. இதை நாங்கள் பெருசாக களைகள்னு எடுத்துக்கவே மாட்டோம். இது காடு சுத்தம் பண்ணணுன்னு ரொம்ப யோசிக்க மாட்டோம். என்ன உரம் வைக்கிறதுக்கும் இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் ஈல்டு டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் மரம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. உரம் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப காப்பு அதிகமாக வர்ற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம செலவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதே மண்ணுக்கும் நல்லது, மரத்துக்கும் நல்லது. செலவுலையும் குறைச்சிக்கலாம். நம்ம பேராசைப்பட்டு நம்ம உரம் போட்டோம் அப்படின்னா அதனால் நம்மளுக்கு நட்டம்தான் வரும், செலவுகள் அதிகமாகும். இப்போ விற்கிற தேங்காய் விலைக்கு ரொம்ப கட்டாது. இயற்கை விவசாயங்கிறது மாட்டுச்சாணி மற்றும் ஆட்டாம்புழக்கு போடுறது தான். இப்போ நாங்கள் ஆட்டாம்புழக்கை பார்த்திங்கன்னா வாங்கி 2 மாதம் ஆச்சு. இப்போ இடையில மழை வந்துச்சுன்னா மறுபடியும் உழவு ஓட்டி மரத்தை சுற்றி போடுவோம். இப்போ மழைக்காக வெயிட்டிங்கு. ஆனால் போன முறை நம்ம எப்படி உழவு ஓட்டணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டாம்புழக்குள்ளே செங்குளவி கூடு கட்டி இருக்குது. நம்ம எடுக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக எடுக்கணும். இது கடிச்சா ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே காட்டுக்குள்ளே வேலை செய்கிறப்போ எச்சரிக்கையாகவே இருக்கணும். எந்த மூட்டை எதை எடுத்தாலும் பார்த்து எடுக்கணும். இப்போ நம்ம உழவு ஓட்டுறது எப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். நாங்கள் பவர் ட்ரில் வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா இந்த மரம் தான் நாங்கள் உழவு ஓட்டுனது. மரத்தை 2 அடி சுற்றி ஒரு பாத்தி மாதிரி எடுப்போம். அந்த பாத்திக்கு என்ன பண்ணுறோம்னா பவர் ட்ரில்லர் வச்சுருக்குறோம். பின்னாடி கலப்பை மாதிரி கொஞ்சம் அகலமாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்குறோம். அதை நம்ம வச்சு ஓட்டணும்னா கொஞ்சம் அகலமாக பாத்தி வரும். ஸோ அதில் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா மரத்தை சுற்றி தண்ணி பாயறதுனால வேர்களுக்கு நுனி வேருக்கு தண்ணி போகிறதுனால மரமும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது நாங்கள் 2.5 வருஷமாக இது தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மிஷின் வச்சு தான் ஓட்டிகிட்ருக்குறோம். பரவாயில்ல, நல்ல ஈல்டாக இருக்குது, ஈல்டு வருது. இது பார்த்திங்கன்னா நம்மளே செஞ்சுக்கலாம். ஒரு 5 ஏக்கரா இருந்துச்சு அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஆள் ஒரு 3 நாளில் எல்லா மரத்துக்கும் ஓட்டிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஓட்டிடலாம். இப்போ ஆள் கிடைக்காததுக்கு ஆள் கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆனால் இந்த முறையில் நம்மளுக்கு அந்த சிரமம்லாம் இல்லை. பார்த்திங்கன்னா சுற்றியும் களை இருக்குது. நாங்கள் அந்த சுற்றி மரத்தையெல்லாம் எடுக்க மாட்டோம். மரத்தை சுற்றி இருக்க களை மட்டும் 3 மாதத்துக்கு ஒருக்க உழவு ஓட்டுவோம். நாங்கள் ஜனவரி மாதம் இதை ஓட்டுனது. இதுக்கு முன்னாடி காமிச்சலாம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மாதம் எடுத்தது. 3 மாதத்துக்குள்ளே சீக்கிரம் களை வந்துடும். ஸோ அதனால் மழை வந்தால் ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 டைம் நம்ம களை எடுத்து விட்டோம் அப்படின்னா மரத்துக்கும் நல்லது. அந்த களையெல்லாம் மறுபடி தலைச்சத்தாக மாறிடும். இதில் ஓட்டுறப்போ நீங்கள் வேரெல்லாம் அங்காது. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை, ரொம்ப ஆழம் போகாது. இதுக்கப்புறம் இந்த தோப்புலேருந்து நாங்கள் தேங்காய் எடுத்து எப்படி எண்ணெய் ஆட்டி மதிப்பு கூட்டி விற்கிறோங்கிறது அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். நாங்கள் அடுத்த வாரம் தேங்காய் போட போகிறோம். அதுலேருந்து தேங்காய் போட்டு உரித்து காய வச்சு எண்ணெய் ஆக்கிறது எப்படிங்கிறது முழு வீடியோ போடுறோம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.